வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் பார்க்கலாம். நாசி அப்படிங்கிறது வடசொல். தமிழ் சொல் வந்து மூக்கு. நாசி அப்படிங்கிறது வடசொல். தமிழில் வந்து மூக்கு. நாஸ்திகன் அப்படின்னா தெய்வமில் கொள்கையான். தெய்வமில்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையான் அப்படிங்கிறவங்க தான் நாஸ்திகன் நாத்திகன் அப்படின்னு சொல்லுவோம். நாத்திகவாதின்னு சொல்லுவோம்ல. அடுத்ததாக நாதம் அப்படின்னா ஒளி ஓசை செம்பால் செந்நீர் தான் எனது நாதம். நாதம் அப்படிங்கிறது ஒளி ஓசை செம்பால் அப்புறம் செந்நீர். நாதன்னா தலைவன். நானாவிதம் அப்படிங்கிறது பல வகை. நானாவிதம் அப்படின்னா பல வகை. நாவிதன் அப்படின்னா மயிர் வினைஞன். நாவிதன் நாவிதன் அப்படிங்கிறது வடசொல். தமிழ்ச்சொல் வந்து மயிர் வினைஞன். அப்புறம் நாமம் அப்படின்னா பெயர். நாமம் அப்படிங்கிறது வடசொல். அதுக்கு தமிழில் வந்து பெயர். நாயகன் அப்படின்னா தலைவன். நாயகன் அப்படிங்கிறது தலைவன். நாயகினா தலைவி. நிக்கிரகம் அப்படின்னா அழிக்கை ஒழிப்பு தான் நிக்கிரகம். நிக்கிரகம்னா அழிக்கை அப்புறம் ஒழிப்பு. நிசம் அப்படிங்கிறது வடசொல். தமிழ்ச்சொல் வந்து உண்மை மெய் நிஜம் அப்படிங்கிறது. அடுத்ததாக நிசி அப்படின்னா இரவு. இரவுக்கு வடசொல்ல வந்து நிசி. நிச்சயம் அப்படின்னா உறுதி மெய் துணிவு திண்ணம் அதுதான் நிச்சயம். நிஷ்டூரம் அப்படிங்கிறது கொடுமை. நிச்சயம்னா உறுதி மெய் துணிவு திண்ணம். நிஷ்டூரம் அப்படிங்கிறது கொடுமை. நிதரிசனம் அப்படிங்கிறது கண்கூடு. நிதரிசனம் அப்படின்னா கண்கூடு. நிதானம் அப்படிங்கிறது மதிப்பு. நிதி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ச்சொல் வந்து செல்வம் வைப்பு அப்புறம் பொருள் தான் எனது நிதி. அடுத்ததாக நித்தியம் அப்படின்னா நாடோறும் எப்பொழுதும் அழியாமை தான் எனது நித்தியம். நித்திரை அப்படிங்கிறது தூக்கம். நித்திரை அப்படின்னா தமிழ்ச்சொல் வந்து தூக்கம் துயில் உறக்கம் கண்படை தான் நித்திரை. நிந்தனை அப்படிங்கிறது இகழ்ச்சி பழிப்பு தான் நிந்தனை. நிபந்தனை அப்படின்னா கட்டுப்பாடு உறுதி ஏற்பாடு தான் நிபந்தனை. நிபுணர் அப்படின்னா தேர்ந்தவர் வல்லவர் தான் நிபுணர். நிமிஷம் அப்படின்னா நொடி பொழுது நொடி தான் நிமிஷம். நிமித்தம் அப்படின்னா குறி காரணம் பொருட்டு அடையாளம் தான் எனது நிமித்தம். குறி காரணம் பொருட்டு அடையாளம். நியதி அப்படிங்கிறது ஊழல் செய்கடன் முறை தான் நியதி. ஊழல் செய்கடன் முறை ஒழுங்கு பிறலா நிகழ்ச்சி இது எல்லாமே நியதி வடசொல்ல. அப்புறம் நியமம் அப்படிங்கிறது ஒழுங்கு முறை நெறி நாட்கடன் இது எல்லாமே நியமம். ஒழுங்கு முறை நெறி நாட்கடன் இது எல்லாமே நியமம். அப்புறம் நியமனம் அப்படின்னா கட்டளை ஒழுங்கு தான் நியமனம். நியமித்தல் அப்படிங்கிறது அமைத்தல் ஏற்படுத்துதல் தான் நியமித்தல். நியாயம்னா நெறி முறை நடுநிலை. இந்த நெறி அப்படிங்கிறது நியமம் அப்படின்னாலும் நெறி தான். நியாயம் அப்படின்னாலும் தமிழ்ச்சொல் வந்து நெறி. அப்புறமா நெறி அண்டு முறை இது ரெண்டுமே நியமம் நியாயத்துக்கும் வந்திருக்கு. அப்புறம் நியாயாதிபதி அப்படின்னா முறைமன்ற தலைவர் நடுவர் தான் நியாயாதிபதி. முறைமன்ற தலைவர் நடுவர். நிருணயம் அப்படின்னா உறுதி. நிர்ணயம் அப்படின்னு சொல்கிறது நிர்ணயமாக சொல்கிறது உறுதியாக சொல்கிறது. நிரூபித்தல் அப்படின்னா மெய்ப்பித்தல் நிலை பெறுத்தல். நிருமூலம் அப்படின்னா அடியற்றது அழிவு வேரோடு கல்லல் தான் நிர்மூலம். அடியற்றது அழிவு வேரோடு கல்லல். நிர்வாகம் அப்படின்னா கொண்டு நடத்தல் பொறுப்பு தான் நிர்வாகம். கொண்டு நடத்தல் பொறுப்பு. நிர்வாணம் அப்படின்னா உடையின்மை முண்டம் பற்றின்மை தான் நிர்வாணம். அடுத்தது நிர்பந்தம் அப்படிங்கிறது நெருக்கம் தொல்லை தான் நிர்பந்தம். நெருக்கம் தொல்லை அப்புறம் இடர் வலுக்கட்டாயம் இது எல்லாமே நிர்பந்தம். அடுத்தது நிவிர்த்தி அப்படின்னா விடுதலை நீக்கம். நிவிர்த்தி அப்படிங்கிறது விடுதலை அப்புறம் நீக்கம். நீசன் அப்படின்னா கீழ்மகன் தாழ்ந்தோள் தான் நீசன். நீதி அப்படின்னா நெறி முறை அறம் தான் நீதி. இந்த நெறி முறை இது ரெண்டுமே நியமத்துக்கும் வந்திருக்கும் நியாயத்துக்கும் வந்திருக்கும் இப்போ நீதிக்கும் வந்திருக்கு. நெறிமுறை. நீதிஸ்தலம் அப்படிங்கிறது முறை. நீதிஸ்தலம்னா முறை அப்புறம் மன்றம். நூதனம் அப்படின்னா புதுமை. நூதனம்னா புதுமை. நேத்திரம் அப்படின்னா கண்ணு. நேத்திரம்னா கண்ணு. பகவான் அப்படின்னா கடவுள் பெருமான். பகிஸ்காரம் அப்படின்னா விளக்கு. பகிஸ்காரம்னா விளக்கு. பகீரங்கம் அப்படின்னா வெளிப்படை. பக்குவம் அப்படின்னா தகுதி நிலை தான் பக்குவம். பங்கஜம் அப்படிங்கிறது தாமரை முளரி தான் பங்கஜம் அதுக்கு தமிழ் சொல்ல தாமரை அப்புறம் முளரி. பங்கம் அப்படின்னா குறை பழுது சேறு அப்புறம் குற்றம்னாலும் பங்கம். பசார் அப்படிங்கிறது பார்சி மொழிச்சொல். அதுக்கு தமிழில் சந்தை அங்காடி. பசார்னா சந்தை அங்காடி. பசு அப்படிங்கிறதுக்கு தமிழ்ச்சொல் வந்து உயிர். அடுத்தது பச்சாத்தாபம் அப்படின்னா கண்ணோட்டம் கழிவிரக்கம் தான் பச்சாத்தாபம். பஞ்சபாதகன் அப்படின்னா ஐம்பெருங்குன்றத்தான் தான் பஞ்சபாதகன். ஐம்பெருங்குன்றத்தான். பஞ்சாட்சரம் அப்படின்னா 5 எழுத்து. பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது 5 எழுத்து தான் பஞ்சாட்சரம் சொல்லியிருக்காங்க. பச்சனம் அப்படிங்கிறது தின்பண்டம். பச்சனம்னா தின்பண்டம் வடசொல். பச்சனம் தமிழில் தின்பண்டம். அடுத்தது பச்சம் அப்படிங்கிறது உருக்கம் அன்பு தான் பச்சம். உருக்கம் அன்பு. பச்சினா பறவை அப்புறம் புல்னாலும் பறவை தான்.
பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது முடிசூட்டல். பண்டிகைனா பெருநாள், திருவிழா தான் பண்டிகை. பண்டிதன் அப்படிங்கிறது புலவன், அறிஞன், மருத்துவன் தான் பண்டிதன். பதட்டம் அப்படின்னா பதறுதல், விரைதல், அஞ்சல் தான் பதட்டம். பதறுதல், விரைதல், அஞ்சல். பதம் அப்படின்னா சொல், நிலை தான் பதம். சொல், நிலை. பதார்த்தம் அப்படிங்கிறது சொற்பொருள், அப்புறம் பொருள். இதுதான் பதார்த்தம். பதினா கடவுள். பதிவிரதை அப்படின்னா கற்பாசி. பதிவிரதை அப்படிங்கிறது கற்பரசி. கற்பரசி தான் பதிவிரதை, கற்பரசி. பதுமாவதி பத்மாசனி. பத்மாசனி அப்படின்னா திருமகள். பத்தர் அப்படின்னா அன்பர், தொண்டர் தான் பத்தர். பக்தி அப்படின்னா அன்பு, நேயம், அப்புறம் பற்று. பத்தியம் அப்படின்னா மருந்துண்ணல், செய்யுள். இது ரெண்டுமே பத்தியம். பத்தியம் அப்படிங்கிறது பத்தியம் எடுக்கிறது. ஒரு மருந்து சாப்பிடனா பத்தியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. பத்தியம் அப்படின்னா மருந்துண்ணது. அப்புறம் செய்யுள். பத்திரம்னா இலை. பத்திரிக்கை அப்படின்னா செய்தித்தாள், செய்தி இதழ். பந்தம் அப்படின்னா உறவு, தொடர்பு, அப்புறம் கட்டு. பந்தினா வரிசை, தொகுதி. பயங்கரம் அப்படின்னா கொடுமை, அச்சம். பயம் அப்படிங்கிறது அச்சம். பயங்கரம்னா கொடுமை, அச்சம். பயம் அப்படின்னாலும் அச்சம். பரஸ்பரம் அப்படின்னா ஒருவருக்கொருவர். பரமகதி அப்படின்னா வீடு பேரு, மேல்நிலை தான் பரமகதி. பரம்பரை அப்படின்னா கால்வழி தலைமுறை தான் பரம்பரை. பரவசம் அப்படிங்கிறது தன்னுணர்வின்மை தான் பரவசம். பராக்கிரமசாலி அப்படின்னா ஆண்டகை. பராக்கிரமசாலி அப்படிங்கிறது ஆண்டகை. பரிகாசம் அப்படின்னா பகடி, ஏளனம். பரிகாசம் அப்படிங்கிறது பகடி, ஏளனம். பகடினாலும் இந்த ஏளனமாக பேசுகிறது தான் பகடி. அடுத்தது பரிசுத்தம் அப்படின்னா தூய்மை, துப்புரவு. மாசின்மை, புனிதம். இது எல்லாமே பரிசுத்தம். பரிதாபம் அப்படிங்கிறது இரக்கம். பரிமாணம் அப்படின்னா அளவு. பரீட்சை அப்படின்னா தேர்வு. பர்வதம் அப்படின்னா மலை. பர்வதமலை அப்படின்னு சொல்லுவல, பர்வதமலை. பரோபகாரம் அப்படின்னா உதவி, கைமாறு கருதா உதவி. பரோபகாரம் அப்படிங்கிறது உதவி, கைமாறு கருதாத ஒரு உதவி தான் பரோபகாரம். அடுத்தது பர்த்தா அப்படின்னா கணவன். பலகீனம் அப்படின்னா வலுக்குறைவு. பலம் அப்படின்னா பலம், வலிவு தான் பலம். அடுத்தது பலன்னா பயன். பலாத்காரம், பலவந்தம் அப்படின்னா வலுக்கட்டாயம். பலி அப்படிங்கிறது இறை, காணிக்கை, வேள்வி, கடவுளுனா ஒப்புவித்தல் தான் பலி. பழித்தல் அப்படின்னா கைகூடுதல், அப்புறம் பயன்றறுதல் தான் பழித்தல். கை கூட்டுறது, பயன்றறுதல் அப்படிங்கிறது தான் பழித்தல். பாக்கியம் அப்படின்னா பேரு, செல்வம், நல்வினை. பாசம்னா தலை, கட்டு, கயிறு, அன்பு தான் பாசம். பாசை அப்படின்னா மொழி. பாடானம் அப்படின்னா நஞ்சு. பாடியம், பாஷ்யம் அப்படின்னா அகல உரை, விரிவுரை, பேருரை தான் பாடியம், பாஷ்யம். பாதகம் அப்படின்னா தீமை. பாதம்னா தாள், கால், அடி. தாள், கால், அடி தான் பாதம். பாதரட்சை அப்படின்னா கார்பரடு, மிதியடி. கார்பரடு, மிதியடி தான் பாதரட்சை. பாதைனா வழி, அப்புறம் பாட்டை. பாத்தியம்னா உரிமை. பாத்தியம் அப்படிங்கிறது உரிமை. பாத்திரம் அப்படின்னா ஏனம், களம், தகுதி, உரிமை தான் பாத்திரம் அப்படிங்கிறது. ஏனம் அப்படின்னா பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திரம் அப்படின்னாலும் ஏனம் தான். அப்புறம் பானகம் அப்படின்னா பருகுநீர், குடிநீர் தான் பானகம். பாபமோசனம் அப்படின்னா தீவினை நீக்கம். பாபி அப்படின்னா தீயோன். பாரம் அப்படின்னா சுமை, பொறை, கடமை தான் பாரம். பாரியை அப்படின்னா மனைவி. பாரியைனா மனைவி. இங்கே பார்த்தா அப்படின்னா கணவன். பாலகன் அப்படின்னா குழந்தை. பாலபருவம் அப்படின்னா பிள்ளை பருவம். பாலியர் அப்படின்னா இளைஞர். பாவனை அப்படின்னா கற்பனை, ஒப்பு, எண்ணம், நினைப்பு. இது எல்லாமே பாவனைன்னு சொல்லியிருக்காங்க.